இந்த நல்ல நேரத்தில் நாம் அனைவரும் இங்கு மகிழ்ச்சியோடு கூடியிருப்பதற்கு காரணகர்த்தாவாக விளங்கும் இறைவனுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு கூடியிருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகங்களின் என் சகோதரர்கள் அனைவருக்கும் என் அன்பையும் பணிவையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது இயக்குனர் ராகவனின் முதல் படம். அவருடைய கடின உழைப்பு. நீங்கள் நிறைய இயக்குனர்களை வாழ்த்தி வரவேற்று உற்சாகப்படுத்தி ஊருக்கு பெரிய ஆட்களாக காட்டியிருக்கிறீர்கள். அந்த வகையில் இயக்குனர் ராகவனையும் தூக்கிவிட வேண்டியது உங்களிடம் நான் வைக்கும் கோரிக்கை. இயக்குனர் சர்க்குணம் அவர்களுக்கு தயாரிப்பாளராக இது முதல் படம். அவருக்கும் உங்களது ஆதரவு தேவை. சர்க்குணம் லிங்குசாமி அவர்களிடம் இந்த படத்தின் பொறுப்பை ஒப்படைத்து விட்டதால் இந்த படத்தின் வெற்றி பாதி உறுதியாகிவிட்டது. இப்பொழுதே அந்த அளவில் படத்திற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் குறைவின்றி செய்து கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் படத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனை வழிகளையும் செய்யக்கூடியவர் லிங்குசாமி. எனக்கு ஒரு சண்டை கோழி என்ற மிகப்பெரும் வெற்றி படத்தை கொடுத்த லிங்குசாமி அவர்கள் எனக்கு அடுத்து கொடுத்திருக்கும் இரண்டாவது வெற்றி படமாக நான் நினைக்கிறேன். இதில் பாடல்கள் இசையமைப்பாளர் ரகுநந்தனை பற்றி, தம்பி யுகபாரதியை பற்றியும் குறிப்பாக சொல்ல வேண்டும். இந்த படத்திற்கு என்ன தேவையோ அதை கொடுத்திருக்கிறார்கள். இந்த படத்திற்காக உழைத்த எல்லா கலைஞர்களுக்கும், எல்லா தொழிலாளர்களுக்கும் இந்த நேரத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி விமல் சொன்னது போல நானும் விமலும் தாத்தா பேரனாகவே தான் வாழ்ந்தோம். படத்தில் ஒரு டயலாக் வரும், நான் பேரனை பார்க்கும்போதெல்லாம் குஞ்சினேனான்னு கொஞ்சம் அவர் தொந்தி படவான்னு வயிற்றில் குத்துவார். அது பொது நிகழ்ச்சிகள்லையும் தொடர்ந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு ஈடுபாடு இந்த கதையில், இந்த திரைக்கதையில் எல்லாருக்கும் ஏற்பட்ட ஈடுபாடு. ஸோ நாங்கள் இதில் சம்பளம் வாங்கின எல்லோரும் நல்லா வேலை செஞ்சுருக்கிறோம், கஷ்டப்பட்டுருக்கோம். அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து எங்களுக்குரிய வெகுமதி தர வேண்டியது உங்கள் பொறுப்பு. உங்கள் எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். வணக்கம். ராஜ்கிரண் தாத்தா அவர்களுக்கும், லிங்குசாமி சார் அவர்களுக்கும், நந்தகுமார் சார் அவர்களுக்கும், மியூசிக் டைரக்டர் அவர்களுக்கும், ஆர்ட் டைரக்டர் அவர்களுக்கும், சாமிநாதன் சார் அவர்களுக்கும், எல்லாத்தையும் இணைச்சி வச்ச டைரக்டர் ராகவன் அவர்களுக்கும், சர்க்குணம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள், வணக்கங்கள். படம் மஞ்சப்பை தாத்தாவுக்கும் பேரனுக்குமான ஒரு உறவு. இதில் ராஜ்கிரண் சார் தாத்தாவை நடிக்கிறான்னு சொன்னோன்னே எனக்கு அப்படியே ஒரு பயமாக இருந்தது. ஏன்னா ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு, டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ண ஒரு பெரியவங்க. அவங்களோட நடிக்கணுன்னா படப்படன்ட்டு முதல் நாள் ஷூட்டிங்கு போகும்போது ரொம்ப ஒரு பதஷ்டமாக தான் போனேன். அப்புறம் அவர் தம்பி அப்படின்னா தாத்தான்னொன்னா அப்படியே உண்மையான தாத்தா பேரன் மாதிரி ஆகிட்டோம் லாஸ்ட்டு முடியும் போது. ஏன்னா அவ்வளோ ஒரு யதார்த்தமாக அப்படியே நம்ம ஜாலியாக இருந்தார். ஒரு பெரிய ஆள் அப்படின்லாம் எதுவுமே எல்லாமே ரொம்ப இனிமையாக பழகினாங்க. உண்மையிலே ஒரு என் தாத்தா கூட தான், என் தாத்தா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும். ஒவ்வொரு ஷார்ட்லேயும் சரி, யதார்த்தத்துலேயும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க லட்சுமி மேனன் அவங்களோட நடித்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் பண்ண படங்கள்லேயும் இது ஒரு ஒரு முக்கியமான படமாக எனக்கு கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. டைரக்டர் ராகவன் அவர்கள் கதை சொல்லும்போது கண்டிப்பாக எனக்கு கண்ணு கலங்குச்சு. அதே இது ஸ்க்ரீனில் பார்க்கும்போதும் கண்ணு கலங்குச்சு. ரொம்ப யதார்த்தமாக எடுத்திருக்காங்க. எல்லா தாத்தா பேரன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். ஃபேமிலியோட சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் முகம் சொல்லிக்காமல் தேட்டரில் போய் பார்க்குற ஒரு நல்ல படமாக இருக்குது. இந்த படத்துக்கும் எல்லோரும் நீங்கள் உற்சாகம் கொடுத்து ஒரு வெற்றி படமாக ஆக்குவீங்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் சொல்லுங்கள் இந்த படத்தில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி. எனக்கு இந்த படத்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எல்லாருமே என்னை ரொம்ப என்டர்டெயின் பண்ணி எனக்கு சொல்ல வேண்டிய டைலாக்ஸ் எல்லாம் சொன்னதுனால எனக்கு இந்த மூவியே ரொம்ப பிடிச்சது மாதிரி இருக்குது. விமல் அண்ணா, லக்ஷ்மி மேனன் அக்கா
அண்ட் டைரக்டர் அங்கிள், கேமராமேன் அங்கிள் எல்லாருமே எனக்கு ரொம்ப ஜாலியாக விளையாடிக்கிட்டு டைலாக்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. ராஜ்கிரண் அங்கிளோட நடிக்கும் போது எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப நல்லா இருந்தது. தாத்தா வந்து ஊரில் வரும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக முட்டாய் எல்லாம் வாங்கி கொடுக்குற மாதிரி. டைரக்டர் அங்கிள் எனக்கு மிட்டாய்ன்னு சொல்ல சொன்னால் நான் எப்பவுமே சாக்லேட்னு சொல்லிட்டு இருப்பேன். தேங்க்யூ வெரி மச் வீணா. தேங்க்யூ வெரி மச். மசானிஜி பண்ணியிருக்காரு. அடுத்து படத்தொகுப்பு என்னுடைய பிரதர் தம்பி தேவா பண்ணியிருக்காரு. ராஜா முகமது சார் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணவராம். அடுத்து இந்த படத்தில் ஃபைட் மாஸ்டர் திலீப் சுப்ரமணியன் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. தினேஷ் பாபி மாஸ்டர் டான்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வேறு ரொம்ப மெயின் அப்படின்னா ஒரு தாத்தா பேரன் தான். இந்த படத்தில் வந்து தாத்தாவா ராஜ்கிரண் சார் வாழ்ந்திருக்காங்க, பேரனா ஹீரோ வாழ்ந்திருக்காங்க. இந்த படம் பார்க்குற எல்லாருக்கும் இப்படி ஒரு தாத்தா நமக்கு இல்லைன்னு தோணும், இப்படி ஒரு பேரன் இல்லையே நமக்கு இல்லைன்னு தோணும். அப்படி இருக்கிறவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. நமக்கு இப்படி ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை வந்து கடவுள் நம்ம கொடுத்துருக்கான்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. ஸோ ரொம்ப காமெடி, சென்டிமெண்ட், ஆக்ஷன் இது சொல்லி ஜனரஞ்சகமாக இந்த படம் பண்ணியிருக்கோம். ஜூன் 6ஆம் தேதி படம் திரைக்கு வருது. என்னுடைய முதல் திரைப்படத்தை உங்ககிட்ட நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த படத்தை மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கறதுக்காக உங்கள் பாதம் தொட்டு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய முதல் படைப்பு சகன் சினிமாஸோட ஃபர்ஸ்ட்டு. அந்த இதில் வந்து திருப்பதி பிரதர்ஸ் கூட கைகோர்களில் எங்களுக்கு கூடுதல் சந்தோஷம், பெருமை. இந்த படத்தில் ஐயா ராஜ்கிரண், விமல் சார், லட்சுமி மேனன் ஒரு முக்கிய கதாபாத்திரங்களில் வாழ்ந்துருக்காங்க. ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. தேங்க்ஸ் எல்லாருக்கும், நன்றி, தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற பத்திரிகை நிருபர்கள் அனைவருக்கும், தொலைக்காட்சி நண்பர்கள் மற்றும் நிருபர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மஞ்சப்பை படத்தை பற்றி டைரக்ட் சொல்லிட்டாரு, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த படத்தில் வந்து வழக்கமாக என்னை வந்து பல படங்களில் நீங்கள் காமெடியில் பார்த்துருப்பீங்க. ஒரு சீனு 2 சீனு துக்கடா ரோலாக பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் ரோலாக வந்து டைரக்டர் வந்து என்னை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணார், அண்ணே மாதிரி ஆஃபீஸ் வர முடியுமாண்ணே என்ன போனேன். அண்ணே நீங்கள் வழக்கமாக படத்தில் காமெடி பண்ணிட்டு இருப்பீங்க, இந்த படத்தில் காமெடி கிடையாது, இந்த படத்தில் நீங்கள் பண்ணுற காமெடியெல்லாம் ராஜ்கிரண் சார் பண்ண போகிறாரு, நீங்கள் வந்து ஒரு கேரக்டராக பண்ணுங்கண்ணே அப்படின்னாரு. சரின்ட்டு பண்ணேன். ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இந்த வாய்ப்பை வழங்கிய ராகவன் அவர்களுக்கும், ப்ரொடியூசர் லிங்குசாமி அவர்களுக்கும் மற்றும் சர்வம் சார் அவர்களுக்கும் எனது மனமார நன்றியை தெரிவித்துக் கொண்டு வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு திருப்பதி பிரதர்ஸ்னாலே லக்கி ப்ரொடியூசர்ஸ். இப்போ அவங்க தொட்டதெல்லாம் பொண்ணு ஆகுது. அதில் இந்த மஞ்சப்பை கண்டிப்பாக சேரும். ரெண்டாவது வந்து சர்குணா சாருக்கு எப்படி வந்து ஒரு களவாணி பெரிய ஹிட் ஆச்சோ, அவருடைய அசிஸ்டன்ட் மிஸ்டர் ராகவன், அதை விட இந்த படம் டெஃபரெண்ட்டாக ஹிட் ஆகும். சர்குணா சாடி டைரக்டராக வின் பண்ணிட்டாரு. இந்த படத்தில் திருப்பதி பிரதர்ஸோட சேர்ந்ததுனால படம் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லலாம். பாட்டெல்லாம் பெரிய ஹிட் ஆகிடுச்சு. ரகுநந்தன் சார் நல்ல சாங்ஸ் போட்டிருக்காரு. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம்னா, சரவணன் சார் சொன்ன மாதிரி என்னுடைய படத்தில் நான் சும்மா ஒரு சீன் 1/2 சீன் தான் வருவேன். என்னையும் நம்பி ஒரு ரீசனபிள் கேரக்டர் கொடுத்த டைரக்டர் ராகவன் சாருக்கு, திருப்பதி பிரதர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சொல்லவே வேணாம், என்ன ராஜ்கிரண் சார் எதில் அடித்தாலும் அதை சொன்ன மாதிரி வாழ்ந்துடுவார். ஹீரோ நல்ல ஒரு சாம் ஹீரோ, லக்ஷ்மி மேனன் சக்ஸஸ்ஃபுல் ஹீரோயின். ஸோ இதெல்லாம் சேர்ந்து பெரிய கலவை தான் மஞ்சப்பை. டெஃபினட்டாக படம் பெரிய சக்ஸஸ் ஆகும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப பியூட்டிஃபுல் சாங். அதாவது கிருஷ்ணராஜ் சார் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு மைண்ட் ப்ளோயிங் தான் சொல்லலாம். ரொம்ப ஒரு ஹார்ட் டச்சான சாங். அது வந்துட்டு அன்பு தான் இருக்கலன்னு ஒரு சாங்கு, அது ரொம்ப நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லா சாங்குமே விஷுவல் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சாங்ஸ் கம்போசிங் முடிஞ்சு ரெக்கார்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப நான் படத்துக்கு ஆர்ஆருக்கு உட்காந்தேன். அப்போ தான் வந்துட்டு ஒவ்வொருத்தருடைய ஒர்க்கும், பட் இதில் வந்து ராஜ்கிரண் சாரும் விமல் 2 பேருமே வந்து
வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்லலாம். என்னென்னா ஒரு தாத்தாவும் ஒரு பேரனும் எப்படி இருக்கணும் அப்படின்றது இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக பார்த்தா ஒவ்வொரு தாத்தாவும் ஒரு பேரனுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு அன்பும் ஒரு அந்யூன்யமாக இருக்கும். பட் ரீரிகார்டுக்கு பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது, ஒரு 15 டேஸ்க்கு மேலே எடுத்தேன். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு லவ் இருக்குது, ஒரு காமெடி இருக்குது, ஒரு எமோஷன் இருக்குது. ஸோ ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் வந்து நானும் ராஜ்கிரண் சார் அண்ட் விமல் 3 பேருமே போட்டி போட்டுருக்கோம். மியூசிக்காக அவங்க கேரக்டராக இது பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகும். சொன்ன மாதிரி திருப்பதி பிரதர்ஸில் வந்து படம் பண்ணாலே வந்து அதுக்கப்புறம் வேறு லெவல் போயிடுவாங்க. ஸோ இந்த படமும் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகும். ஸோ எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம். மஞ்சப்பை திரைப்படம் என்னோடய படத்தொகுப்பு முதல் திரைப்படம். இந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் ராகவன் அவர்களுக்கும், லிங்குசாமி சார் அவர்களுக்கும் மற்றும் சர்க்குணம் சார் அவர்களுக்கும், நந்தனன் அவர்களுக்கும் என்னோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நிறைய பேருக்காக வந்து இங்கே எழுதக்கூடிய மிக முக்கியமான ரைட்டர்ஸும் டைரக்டர்ஸும் வந்தால் தான் அவங்களுக்கு இன்னும் நிறைய முக்கியமான படங்கள்லாம் வரும். இந்த இடம் திருப்பதி பிரதர்ஸுக்கு இப்போ கிடச்சிருக்கிற முக்கியமான இடம், முக்கியமான காலகட்டத்தில் இருக்கோம். இந்த இடம் வந்து சாதாரணமாக ஒரு நாளில் கிடைக்கல. இது நீங்கள்லாம் சேர்ந்து, நான் தனிப்பட்ட முறையில் நானோ போஸோ எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களோ உருவாக்குனது கிடையாது. நீங்கள்லாம் சேர்ந்து உருவாக்குனது, நீங்கள் கொடுத்த பிம்பம் இது. அதை நீங்கள் தான் அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு சேர்ந்து தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் தான் கொண்டு போய் நிறுத்திருக்கீங்க, இவ்வளோ தூரத்துக்கு, அவ்வளோ உயரத்துக்கு தூக்கிட்டு போயிருக்கீங்க. இன்னும் மேலும் மேலும் மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கோம். எதை செய்யணுங்கிறத விட எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிடிபட்டிருக்கு. தெரிஞ்சு தெரியாமல் தான் ஒரு சில காரியங்களை செய்கிறோம். அந்த மாதிரியான தவறுகள் ஏதாவது பண்ணியிருந்தாலும் அதை இன்னுமே லைஃப்பில் வராதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, இந்த டயத்தில் இந்த காலகட்டத்தில் இன்னும் மிக முக்கியமான இயக்குனர் இப்போ சவுதி சாருக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷப்பட்டுப்பாருங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ராகவன் மாதிரி ஒரு டைரக்டரை அறிமுகப்படுத்தும் போது அவர் முகத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சாக படத்துடைய நிகழ்வு நடக்கும்போதும் அவர் வந்து ஃபோன் பண்ணிட்டு சொல்லிட்டே இருப்பார், சார் இது நடக்குது சார், சார் இந்த மாதிரி இன்றைக்கி டப்பிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் சார். அந்த முதல் படம் பண்ணும்போது மட்டும்தான் ஒன்று நிகழ்வு எல்லாமே வந்து என்னென்னா அப்படியே ட்ரீமியாக இருக்கும், அது தூக்கமே வராது. அந்த ஒரு டைம் வந்து ரொம்ப முக்கியமான அனுபவம். இது வாழ்க்கையில் மறுபடியும் எத்தனை கோடி நீங்கள் சம்பாதிச்சாலும் திருப்பி இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு உங்களுக்கு இடம் கிடைக்காது. இதை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை கொண்டு ரீச் பண்ணுற விஷயத்தை பற்றி நீங்கள் மறந்துடுங்க. இதை வந்து எவ்வளோ தூரத்துக்கு தூக்கிட்டு போகணுமோ அதுக்கு நாங்கள் இருக்கோம், போஸ் இருக்கார், இவங்கெல்லாம் இருக்காங்க. அதனால் வந்து அந்த கவலையை விட்டுடலாம். நம்ம வந்து ஆல்ரெடி இந்த படம் பார்த்தாச்சு, அது என்ன மாதிரியான ரிசல்ட்டுங்கிறத நம்ம ஃபேமிலிஸ் வந்து பார்த்து சொல்லிட்டாங்க. நம்மளுடைய ஒவ்வொரு படத்தையும் ஒரு தடவைக்கு 30 தடவை பார்க்குறோம். 30 தடவை 30 விதமான ஆட்கள் வராங்க. அப்படி பார்த்து கரெக்ஷன் பண்ணி தான் ஒவ்வொரு படம் வருது. இந்த படத்தில் அப்படி கரெக்ஷன் பண்ணுறதுக்கெல்லாம் விஷயங்கள் நிறைய இல்லை. ஆனால் சாங் சைட்லேயும் மற்ற விஷயங்கள் சின்ன கரெக்ஷன் இருந்துச்சு. அது எல்லாமே நம்பி மனசோட சோம்பேறித்தனப்படாமல் திரும்பி செஞ்ச ராகவனுக்கும் அந்த மொத்த யூனிட்டுக்கும், ஒத்துக்கிட்ட சர்க்குணம் சினிமாஸ் நந்தகுமார் அவங்க சர்க்குணத்துக்கும், பர்டிகுலராக யுகோ பாரதி இன்னைக்கு முகமிக்கமான காலகட்டத்தில் இருக்காரு. அவர் எழுதுகிற எழுத்து வந்து பெருசாக இருக்குது. அது எனக்கு பெருமையாக இருக்குது. உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்காங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி.